ரெனோ கைகரில் டர்போ வேரியண்ட்டில் மட்டும் டயர் வந்து ஒன் சைடு வந்து அடிக்கடி தேயிற கம்ப்ளைண்ட் வந்துட்டு வருது. இந்த வண்டியில் ஃப்ரண்ட் ரைட் சைடு டயரு உள்பக்கம் மட்டும் கம்பியே வெளியில் தெரிகிற அளவுக்கு தேஞ்சிருக்கு. வெளிப்பக்கம் செக் பண்ணையில் டயரோட அவுட்டர் சைடு வந்து நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு தேயில. சரி, இந்த வண்டியோட லெஃப்ட் சைடு டயர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வண்டியில் லெஃப்ட் சைடு டயர் வந்து அந்தளவுக்கு எதுவும் தேயலை. லெஃப்ட் சைடு டயர் வந்து ஈவனாக தான் தேஞ்சிருக்கு. இதில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து தெரியல. நிறைய பேர் இதை வீல் அலைன்மெண்ட் வீல் பேலன்சிங் பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வீல் அலைன்மெண்ட்டோட கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த வண்டியில் நீங்கள் என்ன தான் வீல் அலைன்மெண்ட் பார்த்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் திரும்ப வரும். ஏன்னா இந்த வண்டியில் வந்து இந்த லிங்க் ராடு பாருங்கள், ஃப்ரண்ட் ஸ்டட்டோடு வந்துட்டு ஒன்றா மெர்ஜ் ஆகி நின்றுட்டுருக்கு. ஆனால் லெஃப்ட் சைடில் செக் பண்ணோம் அப்படின்னா கேப்பு பாருங்கள், எவ்வளோ கேப் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து ரைட் சைடு ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு அதே பொசிஷன்லேயே நின்றுச்சு. இது வந்து ஆன்டிரோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டிரோல் பார் வந்து ஒன் சைடாக மூவ் ஆனனால தான் லிங்க் ராடு சேர்த்து ரைட் சைடில் கொண்டுட்டு போயிடுச்சு. லெஃப்ட் சைடில் செக் பண்ணுற பாருங்க, இந்த ஆன்டிரோல் பார்க்கும் சேஸ்க்கும் வந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லை, ஃபுல்லாக ரைட் சைடில் மூவ் ஆகிடுச்சு. இது ஏன் இது போல் மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த ஆன்டிரோல் பாருக்கு வந்து மவுண்டிங் புஷ் வரும், 2 புஷ் வரும், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் 2 புஷ் வரும். இந்த புஷ்ஷு பாருங்கள் கட்டாகி வெளியே வந்துருச்சு. இந்த புஷ் அடிக்கடி கட் ஆகிடுது. இது கட் ஆகிறனால தான் இந்த ஆன்டிரோல் பார் ஒன் சைடு ஃபுல்லாகவே மூவ் ஆகிடுது. இது போல் மூவ் ஆகிடுச்சா இல்லையா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் ஃபுல் டேர்ன் பண்ணிவிட்டு வண்டியை லைட்டாக மூவ் பண்ணி அப்படின்னா ஒரு மாதிரி கரகரன்னு சவுண்டு வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த லிங்க் ராடு வந்து லைட்டாக தான் மூவ் ஆகிருக்கும். அதனால் ஸ்டட்டில் வந்து முட்டாது, கண்டுபிடிக்க முடியாது. இல்லைனா நீங்கள் ரேம்பில் போட்டு தான் தூக்கி தான் செக் பண்ணி பார்க்கணும்.